அம்மா, இந்த வெடிகுண்டு புரளிக்கு மத்தியில வெற்றிகரமா வெளியூரெல்லாம் போயிட்டு வந்துட்டேம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. அதே நம்பர், அதே வீடு, அதே தெரு, உள்ள ஆள் மட்டும்தான் மாறி இருக்கு. ஒருவேளை அம்மா வீட்டை யாருக்காவது வாடகைக்கு விட்டுட்டாங்களோ? ஏங்க ஏகாபுர வீடு இதானுங்களே? அட போயா, என் வீடே தெரியாம நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ வேற போயா. தம்பி, அதே குரல், அதே அம்மா, உள்ள வேற அம்மா இருக்காங்களே. எல்லாம் விவரமா சொல்றேன், உள்ள வாடா. இல்லம்மா, நீ வீட்டை வாடகைக்கு விட்டுட்டியோன்னு நினைச்சேன். போனா அந்த அருவாமனை கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. யாருமா புதுசா ஒரு பொண்ணு? வேலைக்காரியா? மொற பொண்ணா? ஆமாண்டா, சிலோன்ல எங்க அண்ணன் இருந்தாருன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அவர் இறந்துட்டாரு, சொந்தத்தை தேடி வந்துருச்சு. ஆமா, பொண்ணை இப்படி பெத்து வச்சிருந்தா அவர் சாகாம என்ன பண்ணுவாரு? அத்தை, அவர்கிட்ட சொல்லி வைங்க, நான் மத்தவங்க மாதிரி ஆயப்பனை முழுகிட்டு வந்தவ இல்ல, பூமியை பார்த்து பிறந்தவ. அதனாலதான் எங்க அப்பா எனக்கு புவனேஸ்வரின்னு பேர் வச்சிருக்காரு. நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுல கார் வாங்கினாங்க, பங்களா வாங்கினாங்க, தோட்டம் வாங்கினாங்க, துறம் வாங்கினாங்க, எல்லாம் வாங்கினாங்க. ராசாத்தி, டேய் ரொம்ப ராசியான பொண்ணுடா. ஏது இப்ப நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு கிடைச்ச ஜிஎம் உத்தியோகம் 3000 ரூபாய் சம்பளம் எல்லாமே இவ்வளவு தான் வந்துச்சுன்னு சொல்லுவீங்க போல இருக்கு. உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? கிடைக்காம இதெல்லாம் எவ்வளவு நாள் கிடைச்சதா? இப்ப கிடைச்சதுன்னா நான் பூமியை பார்த்து பிறந்தவளாக்கோ. நாங்க மட்டும் ஒரு கழிச்சா பிறந்தோம், இவ்வளவு சும்மா இருக்கு சொல்லுங்கம்மா. நீ உள்ள போமா. டேய் சொந்த பந்தம்னா அப்படி தாண்டா இருக்கும். அது சரி. அம்மா போனா புரியுது புரியுது. ஆஞ்சு ஓஞ்சு வந்திருக்காரு, அடுப்ப பத்த வச்சு வெந்நீர் போடுன்னு சொல்ல போறீங்க. போட்டு வச்சு நேரமாகுது, போய் குளிச்சுட்டு வந்து உட்கார சொல்லுங்க. கொட்டிக்கிறதுக்கு ஏன போடுறேன். என் தட்டை என்ன வித்துட்டீங்களா? ஹை, மாமன் கூட சிரிப்பா பேசுது. என்னம்மா சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான். இதெல்லாம் இருந்து என்னப்பா பிரயோஜனம்? இந்த ஆத்தா மனசுல ஒரு சின்ன குறை. என்னம்மா என்ன உச்சு உச்சுன்னு? இல்ல மாமா, இந்த வீடெல்லாம் எப்படி கட்டினாங்க? கொத்தனார வச்சுதான். எங்க அம்மா ஏதோ குறை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ வேற நடுவுல வந்து என்ன மாமா இதெல்லாம் போய் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு? வயசானவங்களுக்கு என்ன குறை இருக்கும்? ஆட்டி விடுறதுக்கு ஆள் இருக்கும்போது ஆடுறதுக்கு ஒரு ஊஞ்சல் இல்லையேனுதான். இல்லையா அத்தை? அது இல்லையா? அம்மா, அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம என்னால 50 வருஷம் இருந்துட முடியும். ஆனா உன் மனசுல ஒரு குறை இருக்குன்னு தெரிஞ்சப்புறம் என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. என்னன்னு சொல்லுமா. பெத்தவளுக்கு வேற என்னடா குறை இருக்க முடியும்? பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், பேர பிள்ளை எடுத்து கொஞ்சணும். இந்த பள்ளி நீ கொஞ்ச நேரம் சுமாரு. இத பாருமா, உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். யமகண்டமா இருந்தாலும் சரி, இழுத்து வச்சு தாலியை கட்டுறேன். பொண்ணு யாருன்னு சொல்லு. என்னடா கேட்ட? பொண்ணு யாருன்னு கேட்டேன். எப்படிடா நீ கேட்கலாம்? குத்து விளக்காட்ட எங்க அண்ணன் பொண்ணு நிக்கும் போது இந்த கேள்வி கேட்டுட்டியே. அவதான் இந்த வீட்டு மருமகன்னு நான் எப்பவும் தீர்மானம் பண்ணேன். ஓட்டு வீட்டுல உட்கார்ந்து ஒட்டு மொத்தமா பேசி வச்சுக்கிட்டு பங்களால வந்து பதவிசா நடிக்கிறீங்களா? நான் வர்றேன். எங்கடா போற? கல்யாண பேச்சு எடுத்துட்டீங்கல்ல, மேலக்காரனுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். சந்தோஷம் தானே? போங்க மாமா. எங்க போறது? மாட்டியாச்சே. ஏ மாமா, என்ன பிடிக்கலையா? இப்ப நான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றேன்னு வச்சுக்க, என்ன பண்ண போற? என்ன பண்ணுவேன் மாமா? என் விதியை நினைச்சு வெறும் தரையில படுக்க வேண்டியதுதான். வெறும் தரையில வேணா, இத வச்சு படுத்துக்க. இல்ல, இன்னைக்கு இப்படி வெறுக்கிறவரு அன்னைக்கு அத்தை கேக்குறப்ப முடியாதுன்னு சொல்லிருக்கணும்.
உங்க ஆசைதான் ஏன் ஆசை, உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம்னு உருக்கமா சொன்னீங்களே. நீ வேற அவங்க மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு அப்படி சொன்ன. அப்போ என் மேல உங்களுக்கு ஆசை இல்லையா? இல்ல. இத பாருங்க, நான் படுக்க போறேன். படு. நல்லா யோசனை பண்ணிக்கங்க, நான் தூங்க போறேன். தூங்கு. பாதி ராத்திரில எழுப்புனா நான் எந்திரிக்கவே மாட்டேன். எழுப்பவே மாட்டேன். தூங்கு முஞ்சின்னு தெரியும். என்னங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? உங்களுக்கு ஏதாவது சின்ன வீடு இருக்கா? பெரிய வீடே இருக்கு. முதல்ல ஒரு ஷாக் கொடுத்து அப்புறமா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம் தான் நடிச்சேன். பயந்துட்டியா? பின்ன எவ்வளோ ஒருத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வரத்துக்கு என் சொந்த மாமா மகளே எனக்கு மனைவியாவும் எங்க அம்மாவுக்கு மருமகளாவும் வரதை நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ராத்திரில இந்த மாதிரி பள்ளி வேலைலாம் பண்ணாத. யாராவது வெளியில நீ எனக்கு முத்தம் கொடுக்குறேன்னு தப்பா நினைக்க போறாங்க. போங்க. ஹலோ, நான் டாலி பேசுறேன். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சிட் டவுன். நான் எந்திரிச்சது போன்ல உங்களுக்கு எப்படி? குஷன் சத்தம், அங்கிருந்து டேபிளோட சத்தம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு பாஸ் இல்லையா? என்னையும் அறியாமலே ஒரு மரியாதை. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது மரியாதை இல்ல, உங்க மனசு. புரியும்னு நினைக்கிறேன். புரியாம என்னங்க? நீங்க எப்பவுமே என் மனசுல இருக்கீங்க. நிஜமா? ஆமா மேடம். நீங்க உயிரோட இருக்கீங்களான்னு பாக்குறேன். இல்லன்னா இங்க இருக்கிற உங்க போட்டோவுக்கு ஒரு மாலையே போட்டிருப்பேன். நான் கூட உங்களுக்கு ஒரு மாலையை போட்டு மாட்டி வைக்கலான்னு பாக்குறேன். மேடம், ஜஸ்ட் a joke. இன்னைக்கு என் பர்த்டே. ஓ, ஹேப்பி பர்த்டே டு யூ மேடம். many many happy returns of the day. ஷோ, வாழ்த்து வெறும் வார்த்தையில மட்டும்தானா? வேற என்ன செய்ய முடியும் மேடம்? நீங்க எங்கேயோ இருந்து பேசுறீங்க. அங்க இருந்தா மட்டும் என்ன பண்ணுவீங்க? என்னென்னவோ பண்ணிருப்பேன். நிஜமாவா? நான் கீழே லாபில இருந்தா பேசுறேன். லாபிலியா? உங்களுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா வாங்க. ஐயோ, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ். என்னால நம்பவே முடியலையே. எனக்கு இப்படி சர்ப்ரைஸ் ஷாக் கொடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ இன்னொரு ஷாக் கொடுக்க போறேன். ஷாக்? என் கூட வரீங்க? வித் ப்ளஷர். மேடம், ஏதோ ஷாக் நியூஸ் சொல்ல போறேன்னு சொன்னீங்க. அதை எப்படி சொல்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட சொல்றதுக்கு யோசிக்கிறீங்களா? என்ன மேடம், ஆஃப்டர் ஆல் நான் உங்க சர்வன்ட். இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாதுன்னு தான் உங்களை என் ஹஸ்பண்டா ப்ரோமோட் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். மேடம், எப்படி நம்ம ஷாக் நியூஸ்? உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இன்னும் என் பிரதர் கிட்ட சொல்லல. சொன்னா உங்களை மாதிரி ஒன்னும் ஷாக் ஆக மாட்டாரு. ஏன்னா என் சந்தோஷம் தான் அவர் சந்தோஷம். அதுவும் நீங்க தான் என் உட்பின்னு சொன்னா அவர் இன்னும் சந்தோஷப்படுவாரு. உங்க மேல அவருக்கு அவ்வளோ பிரியம். உங்க சின்சியாரிட்டி, அபிலிட்டி இதெல்லாம் அடிக்கடி சொல்லி புகழ்ந்துட்டு இருப்பாரு. என்ன பேச்சே காணோம்? மோகன், மோகன், உங்களை தான். நீங்க சீரியஸா தான் சொல்றீங்களா? நான் இது வரைக்கும் எல்லா விஷயத்திலும் விளையாட்டா தான் இருந்தேன். பட் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற விஷயத்துல நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். பிகாஸ் ஐ லவ் யூ டூ மச். ஏன்னா நான் உங்களை பண்ணின இன்சல்ட், நீங்க என்ன பண்ண புகழ்ச்சி, இதெல்லாம் என் தூக்கத்தையே கெடுத்துருச்சு.
உங்க மேல ஒரு ஏக்கத்தையே ஏற்படுத்திருச்சு. இது வரைக்கும் என் மனசை இப்படி ஆளுமை எதுவுமே பாதிச்சதில்ல. மேடம், உங்க மனசுல எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதிர்பாராம ஏற்படுறதுதான் காதல், எதிர்பார்த்து நடக்கிறது கல்யாணம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? ஐ மீன் டவுரி. நான் இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு தான் எதிர்பார்க்கிறேன். மன்னிப்பா? எதுக்கு? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. பிரசவத்துக்காக இன்னைக்கு தான் என் ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். என் மேரேஜ் இன்விடேஷன் கூட அனுப்புனேன். நீங்களும் உங்க பிரதரும் ஏதோ ஃபாரின் டூர் போயிருக்கிறதா உங்க பிஏ சொன்னாரு. மேடம், நீங்க இப்படி பேசாம வர்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மிஸ்டர் மோகன். மேடம், இனிமே எந்த பொண்ணாவது உங்ககிட்ட என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்க அப்படி இப்படி புகழ்ந்து பாடாதீங்க. ஏன்னா பொம்பளை மனசு எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இலக்கம். அவ ஒருத்தனை மனசுக்குள்ள நினைச்சிட்டா அது மாத்துறது ரொம்ப கஷ்டம். சாவு ஒண்ணு தவிர வேற எந்த சக்தியால சரி கட்ட முடியாது. நீங்க எப்படி? நான் சாகணுங்கிறீங்களா வாழணுங்கிறீங்களா? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? நீங்க ரொம்ப காலம் சந்தோஷமா வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அப்படின்னா நீங்க என் ஹஸ்பண்டா வரணும். மேடம், அதுக்கு நான் எதையும் செய்ய தயாராயிட்டேன். that's impossible. Let us try. செக் புக் அமௌண்ட் ஃபில் அப் பண்ணாம சைன் பண்ணிருக்கேன். ஒரு லீஃப் மட்டும் இல்ல, எல்லா லீஃப்லயும் சைன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் எடுத்துங்க. You want 1 crore? Take it. No objections. என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ சும்மா இருக்க? நான் உன் பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்பந்தமான கேட்டேன். எஸ்ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டியதானே? அம்மா, நீங்க பெரியவங்க. எஸ். நாங்க சாப்பிடுற சாப்பாடு உங்களுக்கு தான். நோ 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 நோ. எனக்கு இந்த பாராட்டு புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. எனக்கு வேணுங்கிறது உங்க பையன். தட் இஸ் ஹிம். ஓகேன்னு சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன். இட்ஸ் வெரி சிம்பிள். என்ன சொல்றீங்க? என் மருமகளுக்கு துரோகம் பண்றதுக்கு என் மனசு இடம் தரலம்மா. அவ மனசுக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா நான் குறுக்க நிக்கல.